காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க முடியாது என்று தெரிவித்துள்ள கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு நீரை விடுவிக்க இயலாது என கர்நாடக அரசு தெரிவித்திருப்பது முதலமைச்சருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கும் ஆணையை உடனே செயல்படுத்திட காவிரி ஒழுங்காற்றுக் குழுவுக்கு கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் கர்நாடகத்தின் செயல் உச்சநீதிமன்ற ஆணையை மீறுவதாகவும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் 13.808 டிஎம்சி நீர் மட்டுமே உள்ள நிலையில் காவிரி ஒழுங்காற்றுக் குழு ஆணையின்படி கர்நாடகா தண்ணீர் தர மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகள் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் காவிரி நீரை பெறுவது தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் செவ்வாய்க்கிழமை சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைவரிடமும் கலந்து ஆலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடகாவிடமிருந்து பெற்றுத்தர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்றுக் குழு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிமையை தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். கர்நாடக அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒன்றிய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு அந்த நீரை பெற்றுத்தர வேண்டும். எல்லா நீதிமன்றங்களும் எல்லா மேலாண்மை வாரியமும் தீர்ப்பு கொடுத்தாகிவிட்டது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் ஒன்றிய அரசு இருக்கிறதை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நீரை திறக்க ஆணையிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக அணைகளில் 77 டிஎம்சி தண்ணீர் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க கர்நாடக அரசு மறுப்பதை தமிழக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். கர்நாடகாவின் அநீதியை தமிழக அரசு இனியும் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது எனவும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தை கூட்டி கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டிய நீரின் அளவை தமிழக அரசு உறுதி செய்ய வலியுறுத்த வேண்டும் எனவும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதையும் கர்நாடகா மதிக்காவிட்டால் 20,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க ஆணையிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதை கருத்தில் கொள்ளாமல் கர்நாடக முதலமைச்சர் பேசுவதாக குற்றஞ்சாட்டியுள்ள அவர் காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் பரிந்துரைகளை அமலாக்குவதுடன் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாறாகவும் அதன் உணர்வுக்கு எதிராகவும் கர்நாடக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவது எதிர் விளைவுகளை உருவாக்கும் செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை உடனடியாக திறக்க வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும், விவசாயிகள் கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் தரையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு உடனடியாக நடவு மானியம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக விவசாய சங்கத்தினருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். இதேபோல திருச்சியில் உள்ள கர்நாடகா வங்கி முன்பாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு நாளைக்கு 2 டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஒப்பாரி வைத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். மேலும் கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.